மறுபடியும் அப்படின்ற மாதிரி ரியல்மில இருந்து புதுசா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் அந்த பி சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. P3 அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு P3 அல்ட்ரா டிவைஸை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. P3 டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த போன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல்ட்ல பர்ஃபார்மன்ஸை தூக்கலா வச்சுட்டு ஒரு சில குறைகளையுமே வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது இது ஆல்ரவுண்டர் தானான்னு ஒரு டவுட்டோடய நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஸ்பெக்க மட்டும் சொல்லாம என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீடியா கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் டேமேஜா வந்திருக்கு, அதனால தான் பெருசா காட்டல. பிராண்டோட டார்கெட் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட்னு எழுதிரணும், ஏதாவது ஒன்று பண்ணிரணும்னு இருக்காங்க. அந்த வகையில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் க்ளோ இன் தி டார்க் லூமினார் டிசைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இன்வைட் கார்டு ஃப்ரேம் எல்லாம் பண்ணி பயங்கரமா கொடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா சில வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது மூணு எர்த் ஸ்லிம் பவர்ஃபுல் க்ளோன்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி போன்ல எல்லாமே கவர் ஆகிற மாதிரியான வார்த்தை தான். இதை தவிர உள்ள பாத்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. குட்டியா வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து அப்படியே க்ளோ ஆகி தெரியற மாதிரியான ஒரு லைட் செட்டப் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கீ செயின் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. இத்தண்டி கீ செயினை எங்க மாற்றுறதுன்றது தெரியல. நெக்ஸ்ட் யூவி லைட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. Realme Buds Air 7 இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். குயிக்கா ஒரு மொபைல் அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல Realme P3 Ultra 5Gன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல சிம் எஜெக்டர் டூல் யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. க்ளூ யூஸ் பண்ணி டெம்பர் கிளாஸ் ஒட்டுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். ஜஸ்ட் கேஸோட போட்டு பார்த்தா நல்லா தான் ஃபிட் ஆகுது. இந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்கு பதிலாக கொஞ்சம் கலரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் டைப் சி கேபிளும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைலை கையில் எடுத்து ஃபீல் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய ஸ்பெக்குக்கும் இதோட டிசைனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா சுத்தமா வெயிட்டே இல்லாத மாதிரியான ஃபீல் இருந்தது. ஸ்பெக் கரெக்டா இருக்கா இல்ல மொபைல் தான் கரெக்டா இருக்கான்ற மாதிரியான ஒரு டவுட்டோடயே இருந்தது. ஆக்சுவலா திக்னஸும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 7.38 mm தான் இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா 183 கிராம் தான் கொடுத்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் லைட் வெயிட்டா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா பேட்டரி கெபாசிட்டி கம்மியா இருக்கும். சோ லைட் வெயிட்டாவும் இருக்கணும், உங்களுக்கு பேட்டரி கெபாசிட்டி அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு செம ஸ்லிம்மான ஒரு போனா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை தவிர கலர் அப்படின்னு வந்தோம்னா பேக் சைட் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேமே பிளாஸ்டிக் தான். சப்போஸ் உங்களுக்கு வீகன் லெதர் வேணும் அப்படின்ற பட்சத்துல ரெண்டு ஆப்ஷன் தனியாவும் கொடுத்திருக்காங்க. அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா க்ளோவிங் லூனார் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பேக் சைடு நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க கருப்பு கருப்பா என்னடா தூசி ஒட்டி இருக்குன்னு உங்களுக்கு தோணும். அது வந்துட்டு நிலாவை வந்துட்டு அங்க போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதே சமயம் கிரேடியன்ட் ஃபீல் வர மாதிரியும் அந்த எட்ஜஸ்ல எல்லாம் வந்து கொடுத்திருக்கிறது ஒரு டிஃபரெண்டான பேட்டர்னை ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. இதோட டிசைனை முடிக்கல, லைட்டா க்ளோ ஆகிற மாதிரியுமே இந்த நிலா இருக்கக்கூடிய போர்ஷன்ல மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து வெயில்ல வைக்கிறீங்க இல்ல இந்த மாதிரி லைட்லாம் அடிக்கிறீங்க, நார்மல் லைட் வெளிச்சம் பட்டாலுமே போதும். எப்ப நீங்க இந்த மொபைலை டார்க்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு எடுத்துட்டு போறீங்களோ அப்ப இந்த பேக் சைடு வந்து க்ளோ ஆகுறத உங்களால வந்து பார்க்க முடியும். ரியலாவே இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுத்திருந்தது. சோ ஓவரால் டிசைன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லைட் வெயிட்டா வேணும், ஸ்லிம்மா வேணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டான இந்த மாதிரியான பேட்டர்ன்ல டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஐயோ ஒரு விஷயம், ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இந்த டெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா தண்ணி வேணும். அதுக்காக தான் இவ்வளவு தண்ணி நிரப்பி வச்சிருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க IP68 எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு தான் டைரக்டா தண்ணிக்குள்ளேயே போட்டு பார்த்தோம். ஆக்சுவலா பிரச்சனை என்ன அப்படின்னா இப்பதான் குளோரின் கலந்துருக்காங்களா, அதனால தண்ணி ரொம்பவே கலங்களா இருக்கனால ரொம்ப ஆழத்துல போட்டு பார்க்க முடியல. அதனாலதான் இந்த சைட்ல வந்து போட்டு பார்க்கலாம்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அண்ட் இதே சமயம் வெட் டச்சுமே செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ தண்ணியில போட்டாலும் போனுக்கு பெருசா எந்த ப்ராப்ளம் வராது. அண்ட் அதே சமயம் IP69 கொடுத்திருக்காங்க. விடுவோமா நாங்க ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு செக் பண்ணி பார்க்கணும். அதையுமே அடிச்சு பார்த்தாச்சு. இதுல ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால தான் தண்ணி போகும். அங்கேயுமே ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு பார்த்ததுல இது வரைக்கும் போனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. சோ இந்த இடத்துல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால ஈஸியா பண்ணிடுவேன். நீங்க ஒரு போன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்காதீங்க. தெரியாம தண்ணியில விழுந்துருது அப்படின்ற பட்சத்துல தொடச்சிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வாரண்டியில கவர் ஆகாது. டிசைன்ல இருக்க சின்ன குறை என்ன அப்படின்னா நாங்க யூஸ் பண்ணும்போது கேஸ் போடாம தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதனால லைட்டா வந்து இந்த மைல்டான ஸ்கிராச்சஸ்லாம் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஃபேஸ் அன்லாக்மே கொடுத்திருந்தாங்க. லோ லைட் ஒரு அளவுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல குயிக்காவே அன்லாக் ஆகுது. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மைக் டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே நமக்கு வந்து ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுற மாதிரி. சோ சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே லவுடரா இருக்கு. ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே பெட்டரா இருக்கு. அண்ட் டாப்ல டியூவல் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி
உங்க டிவி ஏசி எல்லாம் கூட நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு வரும்போது இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த குவாட் கர்வ் கொடுப்பாங்க. சேம் அதே தான் இங்கேயுமே வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.5K AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. 6.83 இன்ச் நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளேவா இருக்கிற ஃபீலுமே நல்லா கிடைக்குது. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. நான் ஆட்டோ செட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல 60 Hz 90 Hz 120 Hz வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ யூடியூப்ல எல்லாம் HDR கண்டென்ட் நீங்க வந்து பார்த்துக்க முடியும். நைட் டைம்ல போன் யூஸ் பண்றீங்க, ஓரளவுக்கு கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கணும் அப்படின்றனால PWM டிம்மிங்குமே வந்து கொடுத்திருக்காங்க. 3840 Hz வந்துட்டு ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டா கிளாஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம கொரில்லா கிளாஸ் 7i வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தான். பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க சொல்றது 1200 nits இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்துட்டு நான் இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்லயுமே நிறைய டைம் வந்து மொபைலை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவுட்டோர்ல கூட விசிபிலிட்டி பெட்டராவே இருக்கு. ஓவரால் டிஸ்ப்ளே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெசல்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்ல மினிமம் பெசல்ஸா கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே டிஸ்ப்ளே இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நீங்க கேம் பிளே பண்றீங்க இல்ல நார்மலா வீடியோஸ்லாம் மூவிஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலுமே ஒரு பெட்டரான டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா Realme UI 6.0 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆஃப் பிப்ரவரி மந்த் வரைக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்னு சொல்றது 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுலயுமே ஒரு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ரீசெண்டா நிறைய அந்த ஏஐ ஃபீச்சர்னு சொல்லி எரேஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எல்லா போன்லயுமே இந்த ஏஐ ரைட்டிங் கொடுத்தா பெட்டரா இருக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன். இதுல கொடுத்திருக்காங்க மிஸ் பண்ணாம வந்துட்டு. அண்ட் அதே மாதிரி ஏஐ ரெக்கார்ட் சம்மரியுமே இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த ஏஐ எரேஸா இருக்கட்டும், ஏஐ மோஷன் டீ பிளர் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு போட்டோ லைட்டா பிளரா இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு தான். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 5G பேண்ட் 15 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4 இருக்கு, NFC வந்து இல்ல. சோ நெக்ஸ்ட் டெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி டெஸ்ட் வச்சு செஞ்சாச்சு. அந்த வகையில பிராண்ட் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியை 80 வாட்ஸ் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 50 நிமிஷம் டைம் எடுத்துக்குன்னாங்க. நம்ம லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்தது பாத்தீங்கன்னா 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 6 நிமிஷமும், 30% சார்ஜ் ஆகிறதுக்கு 17 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 28 நிமிஷமும், 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 48 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 66 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா 1.5 நாள் கிட்டக்கே தாராளமா பேட்டரி லைஃப் வருது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பிளஸ் பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த போன் வந்து சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடா வரும்போது கேமரால தான் கை வைப்பாங்க. இதுல எதையும் வச்சிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் சோனியோட IMX 480 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல EIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. சோ அதனால வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஓரளவுக்கு கிராப் பண்ணி அந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் அதே சமயம் 4K வந்து ஃப்ரண்ட்ல செல்ஃபில கிடையாது. 1080p 60 fps இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதே சமயம் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 896 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8 ஓட வருது. இதுல OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 112 டிகிரி வரைக்குமே கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 60 இல்லாட்டி 30, 1080p 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்கனால வீடியோவுமே நல்லா ஸ்டேபிளா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஓவராலா போட்டோ அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு செல்ஃபி அந்த அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸா இல்லாத மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதை தவிர இந்த 50 மெகா பிக்சல் கேமரா செட்டப் பாத்தீங்க அப்படின்னா பெட்டராவே இருக்கு. அதுலயும் போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட நல்லாவே இருக்கு போட்டோஸ்ல வந்துட்டு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டா இருக்கக்கூடிய கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. P அப்படின்றதே பர்ஃபார்மன்ஸ் டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்றாங்க. அதுலயும் அல்ட்ரான்னு வேற சொல்லியிருக்காங்க. என்ன அல்ட்ரா அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த வகையில ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 8350 அல்ட்ரான்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அல்ட்ரா அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிளாக் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான். சோ வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்ல கொடுத்திருக்கோம். சோ கூலிங் பெட்டரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்மார்க் டெஸ்ட் ரிசல்ட் என்னன்றதை பார்த்தறலாம். அன்டூட் பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 1.38 மில்லியன் வரைக்குமே கிடைச்சிருந்தது. நல்ல ஸ்கோர் தான். கீக் பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் கோர் வந்துட்டு 1266, மல்டி கோர் வந்துட்டு 3626 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்தோம்.
58.2 வரைக்குமே வந்து கிடைச்சிருந்தது. அந்த CPU throttling பொறுத்த வரைக்கும் 77% வரைக்குமே வந்திருந்தது. பெஞ்ச்மார்க் ஓகே, ரியல் லைஃப்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியன்ட் தான் இருக்கு. கேம் பிளே அப்படின்னு வரும்போது BGMI அண்ட் COD வந்து பிளே பண்ணி பார்த்தோம். BGMI பொறுத்த வரைக்கும் 90 FPS வரைக்குமே நமக்கு கிடைக்குது. ஸோ யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத். அதே சமயம் COD பாத்தீங்க அப்படின்னா 120 FPS வரைக்குமே நமக்கு வந்து ஸ்டேபிளா கிடைக்குது. ஸோ கேம் பிளே பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தா இருக்கணும், அதே லேக் ஃப்ரீயா இருக்கணும். ரொம்ப நேரம் கேம் பிளே பண்ணாலும் கூட எந்த இடத்துலயும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாம கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடாவே இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு நார்மல் யூஸ் டெய்லி யூஸ் பண்ணும்போது லேக் இல்லாம யூஸ் பண்றதுக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். இல்ல நான் டார்கெட்டடா கேம் பிளே தான் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இது சூட்டபிளா இருக்கும். பேட்டரி லைஃப் பெட்டரா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கான போனாவும் இருக்கு. டிசைனுமே நல்லா பண்ணிருக்காங்க. என்ன அந்த பேக் சைடுல ஸ்கிராச்சஸ் கொஞ்சம் ஆகுது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கேமரா சைடு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல்ல கொஞ்சம் வந்து கீழே டவுன்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. பட் இருந்தாலும் டீசென்ட்டாவே கொடுத்திருக்காங்க கேமரா சைடுமே வந்துட்டு. ஸோ டிஸ்பிளே சைடு பார்த்தோம் அப்படின்னாலுமே நீங்க கேம் பிளே பண்றீங்க, நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னாலுமே ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரீசெண்டா வரக்கூடிய எல்லா மொபைலும் தர மாதிரி IP69 ரேட்டிங்குமே கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல போனா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் பிரைஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வெப்சைட்லயே ஆல்ரெடி அண்டர் 25K மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தான் அந்த பிரைஸ் வரும்ன்ற மாதிரி தோணுது. ஸோ ரியலான பிரைஸ் என்ன அப்படின்றது லான்ச்சுக்கு முன்னாடி டிவைஸ் கைக்கு வந்தனால தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பிரைஸுக்கு இந்த டிவைஸ் வர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் இதோட P3க்கான ரிவ்யூ வீடியோ வரும்போது இந்த பிரைஸுக்கு இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அதுல நான் டிஸ்கஸ் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.